நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போற செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கண்ட்ரியுடைய குயின். என்ன சொல்றது? யுகே யுகேல வந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டமுடைய கிராண்ட் மதர்ன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பாவின் பாட்டி விக்டோரியா, குயின் விக்டோரியா அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்கள பத்திய ஜோதிட தகவல்கள, ஜோதிட ரீதியான விஷயங்கள மட்டும் எடுத்து நம்ம அலசி ஆராய இருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபரிஸ். என்னங்கண்ணா? ஸோ மே 24 1819 பிறந்திருக்காங்க. ஓ! 4 மணி 15 நிமிஷம் இயர்லி மார்னிங் டைமு. லண்டன், யூகே பிறந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ம். டைம் வந்து இவங்களோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூரேட்டான டைம். இந்த டைம் ஆஃப் பர்த் ரொம்ப அக்யூரேட்டு. ஸோ டபிள்யூஏ ரேட்டிங் உள்ள சார்ட் இது. ஜாதகம் இது. ஓகே. ஓகே. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. வளர்பிறை பிரதமை தேதியில பிறந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷப லக்னம் வருது. ம். வர்க்கோத்தமான லக்கணம். ஆக்சுவலி ரிஷப லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ராசி நவம்சம் அகைன் தசாம்சத்துல கூட ஒரே லக்கணம் தான். ரிஷப லக்கணம் தான். அப்படிங்கும்போது ஓகே. ரிஷப ஓகே. லக்கணம் வர்க்கோத்தமான லக்கணம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயல் ஃபேமிலியில பிறக்கணும்னா என்ன ம். காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா மீன் ரிஷப ராசி ஃபேமிலி லக்கணம் வந்து ஓகே. ரிஷப ராசியா வந்திருக்கு. ராசியும் ரிஷப ராசியா வந்திருக்குது. சூரியன் அப்படிங்கிறது ம். ஏன்னா நம்ம ஜோதிடத்துல 3 லக்கணம் சொல்லுவாங்க. சூரிய லக்கணம், சந்திர லக்கணம், நார்மலா லக்கணம், பிறக்கிற லக்கணம். இந்த ஓகே. லக்கணம் இந்த 3 லக்கணம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஃபோக்கல் பாயிண்ட். சோ இந்த ஓகே. ஜாதகத்துல மூணுமே வந்து ஒரே இதுதான். இது ரிஷபம் தான். ம். சூரியன் ரிஷபத்துல உட்காந்துருக்காரு, சந்திரன் ரிஷபத்துல உட்காந்துருக்காரு, லக்கணமும் ரிஷப லக்கணம் தான். சோ அப்படிங்கும்போது எஸ். ராயல் பிளானட் அப்படிங்கிறது என்னன்னா அரசன் அரசி அப்படிங்கிற மாதிரி கிங் அண்ட் குயின் பிளானட். என்ன பிளானட்னா சூரியன் வந்து கிங், சந்திரன் வந்து ஓகே. குயின். ம். சோ குயின் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ரிஷபத்துல உச்சமா இருக்காரு. ஒன்னாம் வீட்டுல வராரு. சூரியன் ஆமா. உட்கார்ந்து இருக்கும்போது அதுவும் அதாவது காலச்சக்கரத்துல உச்சமா ஒன்னாவது அவர். ராசியில தான் வந்து சூரியன் உச்சமாவாரு. அதனால சூரியன் ஒன்னாம் வீட்டுல இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட உச்ச மாதிரி தான் ஒர்க் ஆகும். சோ அப்படிங்கும்போது ரைட். சூரியன் சந்திரனோட எஃபெக்ட் வந்து உச்சமான எஃபெக்ட் வந்து இங்க ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். வெரி ஓகே. குட். சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க A9 அப்படிங்கிறது லக்னத்து இந்த ரிஷப லக்னத்துல சூரியன் சந்திரன் அதுக்கு பக்கத்துல A9 இருக்கு. அப்படிங்கும்போது A9 என்னது பாக்கிய பாதான்னு சொல்லுவாங்க. அறுத அறுத பாதால பாக்கிய பாதான்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை ஓகே. குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிறப்பு வந்து இவங்க பிறப்பு வந்து அதிர்ஷ்டத்துக்குரியது அப்படிங்கறதுதான். இந்த ஃபேமிலியில பிறக்கிறது ராயல் ஃபேமிலியில பிறக்கிறாங்க இல்லையா, அதை வந்து இந்த கிளியரா இந்த இண்டிகேஷன் பண்ணுது. அகைன் லக்ன ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு, சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு, சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு. சோ ம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல்த்தியான நட்சத்திரத்துல வந்து ரோகிணி நட்சத்திரம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நட்சத்திரம் வச்சுங்களேன். வெல்தி நட்சத்திரத்துல வெரி குட். சுக்கிரன் ஒரு ராசியில சந்திரன் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூப்பரான காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் சோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஓ! ராயல் ஃபேமிலியில பர்த்துக்கான காம்பினேஷன் அது வரைக்கும் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர், சூப்பர். சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட இவங்களோட டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் வந்து கேப்சர் பண்ணாங்க. நிறைய காலனிஸ் கண்ட்ரிஸ் வந்து ம். கேப்சர் பண்ணது. அந்த என்ன சொல்றது, இந்த லேண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட உலகத்துல 25% ஆஃப் லேண்ட் வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் எம்பையரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸோ லார்ஜஸ்ட் ஓகே. எக்ஸ்பான்ஷன் மிகப்பெரிய லெவல்ல விரிவாக்கம் இந்த இடத்த விரிவாக்கம் பண்ணது இவங்களோட பீரியட்ல தான். அது வந்து ம். விக்டோரியா ஏஜ்னு சொல்லுவாங்க. விக்டோரியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 வயசுல இவங்க அரியணையில உட்காடுறாங்க. 18 ஓ! வயசுங்கும்போது 1837ல ம். 1837ல என்ன திசை அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டா ராகு திசை போயிட்டு இருக்கு. ராகு புத்தி குரு புத்தி அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இவங்களோட ம். இறப்பு வந்து பாத்தீங்கன்னா 1901ல அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 81வது வயசுல இறக்குறாங்க. ஸோ 18 வயசுல ம். இருந்து 81 வயசு வரைக்கும் இவங்களோட ஆட்சி காலம் ம். அப்படிங்கிறது அதான் விக்டோரியா ஏஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய growth வந்து நடந்துச்சு. என்ன ம். சொல்றது, இண்டஸ்ட்ரியல் லெவல் growth ஆகட்டும், மீன் அதெல்லாம் சொல்லலாம். பட் என்ன சொல்றது, மேஜரா இந்த சனி செவ்வா ராகு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன ராசியில 11ஆம் வீட்டுல இருக்கிறது பார்க்கலாம் நீங்க. ஆமா. கரெக்ட். குரு வந்து அதோட அதிபதி நீச்சமாகி 9ல போய் உட்கார்ந்திருக்கார், மகர ராசியில உட்கார்ந்திருக்கார். ஸோ நீங்க ம். யோசிச்சு பாருங்க, 1901 வரைக்கும் அப்படிங்கும்போது என்ன திசை மேஜரா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம். ஸ்டார்டிங்கே ராகு திசை. ராகு கரெக்ட். திசையில ஒரு 16 வருஷம் மாதிரி போட்டுங்க, ஏன்னா அப்பதான் உள்ளுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். ராகு திசையில போட்டுக்கலாம்.
அதுக்கடுத்து ம். குரு திசை 16 வருஷம், அதுவும் 11ஆம் வீட்டு அதிபதி. அதுக்கடுத்து ஓகே. சனி திசை, அது 19 வருஷம், அதுவும் 11ஆம் வீட்டுல இருக்கு. ஸோ ம். தொடர்ந்து என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து 11ஆம் வீட்டு அதிபதி திசை வந்துகிட்டே இருக்கு. ஓ. ஸோ 11ஆம் வீட்டு லாபஸ்தானம் உங்களுக்கு தெரியும். ஆமா. ராகு 11ல வந்து பாத்தீங்கன்னா சடன் கெயின் கொடுக்கக்கூடிய, திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு ராகுக்கு. கரெக்ட். ஸோ ராகு திசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 11ஆம் வீட்டு ராகு எப்பவுமே யோக ராகு, தனயோகம் உள்ள ஜாதகம்னா 11ஆம் வீட்டு ராகு சொல்லலாம். ஓகே. தனயோகத்துக்கு 11ஆம் வீட்டு ராகு. ஏன்னா ஒருவேளை காலச்சக்கரத்துல 11ஆம் வீட்டுக்கு, அதாவது 11ஆம் வீடு ராசியான கும்ப ராசியை சனிக்கு அப்புறம் ராகும் ஆதிக்கம் பண்றாரு. அதனால 11ஆம் வீட்டுல ராகு ஓகே. ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து தனயோகத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல கூடுதல் தகவலா பாத்தீங்கன்னா ராசி நவாம்சம் ரெண்டுத்திலயுமே ராகு வர்க்கோத்தமமாகி 11ஆம் வீட்டான மீனத்திலே இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஃப்ரூட் வந்து ஸோ இது பாத்தீங்கன்னா கெயின் தான். கெயின் தான். ஓகே. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்றது, இவங்க காலகட்டத்துல அதாவது சூரியன் வந்து மறையாது பிரிட்டிஷ் எம்பையர்ல அப்படின்பாங்க. ஐ மீன் கரெக்ட், அந்த கரெக்ட் அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லேண்ட் மாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஏரியா வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க, கைவின் கண்ட்ரோல்ல இருக்கு. சூரியன் மறையவே மறையாது உண்மைதான். அப்படின்னு சொல்லுவாங்க. சன் நெவர் செட்ஸ் அதான். ஆன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிம்பாங்க. நிச்சயமா. So, அந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா, அந்த அளவுக்கு லேண்ட் எக்ஸ்பான்ஷன் வச்சுங்களேன், என்ன காம்பினேஷனுங்கிறது பாருங்க. மீன ராசி அதான். 11ஆம் வீடா வருது. சனி செவ்வாய் ம். ராகுக்கு வந்திருக்கு. செவ்வாய் தான் இங்க ம்ஹும். ஆத்மகாரகனா இருக்கு. ராகுவும் அதான். ராகுவும் பாத்தீங்கன்னா செவ்வாயும் டிகிரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கு. வித்தின் 1 or 2 ஓ. டிகிரி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ராகு ஓ. வந்து ஆத்மகாரகன், இந்த ஜாதகத்துல செவ்வாய் தான் ஆத்மகாரகன். சோ இந்த ஜாதகத்துல ம். ஆத்மகாரகன் செவ்வாய் தான். இப்ப ஆத்மாவோட ஆசை யோசிச்சு பாருங்க. 11ஆம் வீட்டுல அதான். ஆத்மகாரகனுக்கு வந்திருக்குது. அப்ப ஆத்மா ம். 11ஆம் வீட்டுல ஆத்மகாரகம் வச்சுன்னா ஆத்மாவுக்கு சில ஆசைகள் இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம். சோ என்ன மாதிரி ஆசைகள் ம். அப்படிங்கிறது, செவ்வாயோட காரகத்துவம் என்ன, பூமி. கரெக்ட். பூமியை கைப்பற்றக்கூடிய ஆசைகள் பூமிக்காரன். சொல்லலாம். பூமிகாரகன் கரெக்ட். கூட வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்குது. அந்த ஆசைய இன்னும் அதிகப்படுத்திடுது, தூண்டுது. அதிகப்படுத்துது, தூண்டுது. தூண்டுது. அப்படிங்கும்போது அந்த செவ்வாய் கரெக்ட். ராகு வந்து, அதனாலதான் இவங்க வந்து லார்ஜஸ்ட் ஏரியா வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க. அதான். அந்த கரெக்ட். ஆசை வந்து அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். ஓகே. ஓகே. சோ இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்கம், 11ஆம் வீட்டுல லாபம், இன்கம். சோ எந்த மாதிரி இன்கம் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணா, ம். பாசிட்டிவான கிரகங்கள், சுப கிரகங்கள், குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், அந்த மாதிரி கிரகங்கள் சுபத்துவமான வருமானத்தை கொடுக்கும். ம். ம். பாவகிரகங்கள் நெகட்டிவ் தான் சொல்றது. ராகு, சனி, செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் லெவல்ல வகையில வருமானத்தை கொடுக்கும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப என்ன சொல்றது, எல்லா கண்ட்ரில இருந்தும் நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட கண்டிப்பா. டாக்ஸ் அதிகமா போட்டு, சோ என்னென்ன ம். லைக் கோல்டு, சில்வரு, மணி, ஜுவல்லரி, இந்த மாதிரி இயற்கை எல்லா இயற்கை வளங்கள், வணிக வழிகள் இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. சோ இவங்க ஏரியா கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்குல போறோம். ட்ரில்லியன் டாலர் எக்ஸலன்ட். கணக்குல வரும்னு நினைக்கிறேன். ட்ரில்லியன் டாலர், 20-30 ட்ரில்லியன் டாலர், அந்த அளவுக்கு ஒர்த் ஆஃப் ரிசோர்சஸ் தான் இவங்க எடுத்துட்டு வந்தது. இந்தியாவில கால்குலேட்டரே மட்டுமே பத்தாது. ட்ரில்லியன் லெவல்ல இருக்கும்னு பாத்துங்க. ஆமா, கால்குலேட்டரே பத்தாது சொல்ல போனா. கண்டிப்பா. அதாவது எதுக்காக இதுக்குள்ள சொல்ல பதிவு வரேன்னா, பண்ணி போட்டோம்னா. செவ்வாறாகவோட அந்த ஆசை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது பாருங்க. ஆத்மகாரகன் எஸ், செவ்வாய் உண்மைதான். வந்து 11ஆம் வீட்டுல உட்காந்து செவ்வாய், சனி, ராகு அப்படி அடிச்சு என்ன சொல்றது, சண்டை போட்டு போர் புரிஞ்சாவது அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வா. ஆமா, ஆமா. தேவை வந்து எனக்கு கெயின் தேவை, அவ்வளவுதான். அந்த டிசைர் வந்து அந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் இருக்கு. ஏன்னா ஆத்மகாரகன் செவ்வாய் ம். ஆத்மகாரகனா டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கரெக்ட். அதனால போர் போட்டாது உங்களுக்கு ஆத்மா வந்து எனக்கு கெயின் வேணும், எனக்கு வர வேண்டிய கெயின் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ம். அந்த அது ஒரு ராகு கூட உட்காந்துருக்கும் போது அந்த ஆசையை அதிகப்படுத்து, ஆத்மகாரகனோட ராகு உட்காந்துருக்குது அப்படிங்கும்போது ஆசையை அதிகப்படுத்திடுது. அது ஆசை கரெக்ட். பிரியஸ்தானமான 11ஆம் வீட்லயே உட்காந்துருக்குது. ம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நார்மலா எந்த மாதிரி ஜாதகத்துல நான் அதிகமா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொலை, கொள்ளை, ம். இந்த மாதிரி கொலை, கொள்ளை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ராபரி சம்பந்தப்பட்டது, திருட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து ம். பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் நீங்க நோட் பண்ணலாம்.
அந்த கரெக்ட். செவ்வாய் காம்பினேஷன், சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து நோட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்க ஒர்க் ஆயிருக்குது யோசிச்சு பாத்தீங்கன்னா. அதான் கரெக்ட். சரி, ஓகே. இவங்களோட என்ன சொல்றது, குழந்தைகள் இவங்களுக்கு ஆக்சுவலி ம். என்னன்னா பிளட் ரிலேட்டட் டிசார்டர் ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலா. இருங்க, அது நான் நோட் பேட்ல நோட் பண்ணியிருக்கிறேன். யா, இந்த ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ம். பிளட் கிளாட்டிங் டிசார்டர் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஓகே. ஜெனட்டிக்கலா இன்ஹெரிட்டட் டிசார்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க குழந்தைகளுக்கும் பாதிப்பு வந்து கொடுத்துருக்குது. ஐ திங்க் ஒரு ஒரு இவங்களோட சன் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து 30 வயசுலயே ஒரு மாதிரி இருந்திருக்காரு இந்த பிரச்சனையினால தான். இது வந்து அப்படியே இவங்கிட்ட இருந்து எங்களோட குழந்தைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ம் அதான் குயின் விக்டோரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இவங்க 2 பேருக்கும் 9 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. கரெக்ட். கரெக்ட். விஷயம் என்ன, இப்ப நம்ம பேக் டு 5th ஹவுஸ் வந்துரும். 5ஆம் வீடு தான் குழந்தைகள் ஸ்தானம். அதனால 5ஆம் வீட்டை நம்ம கரெக்ட். எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ ம். குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னா சூரியனோட ஆதிக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். குழந்தைகள் ஓகே. மூலியமா சந்தோஷம் கிடைக்கணும்னா குருவோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ம். ஸோ அப்புறம் 5ஆம் வீட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ எங்க ஜாதகத்துல பாருங்க, சூரியன் ஓகே ம். லக்னத்துல உட்காந்துருக்கு, நல்ல நல்ல காம்பினேஷன்ல தான் உட்காந்துருக்கு. குரு வந்து ஓ. பாத்தீங்கன்னா நீச்சமாயி உட்காந்துருக்குது. குரு வந்து எந்த கிரகமும் பார்க்கல, எந்த ம். கிரகமும் கூட இல்ல. குருவுக்கு முன்னாடி ஓகே. பின்னாடி எந்த கிரகம் இல்ல. குரு சனி வீட்டுல ம். நீச்சமாய் வீக்கா தான் உட்காந்துருக்காரு. குரு வீட்டுல அகைன் சனி செவ்வாறாக அகைன் குரு இந்த ஜாதத்துல நெகட்டிவா தான் ம். இருக்காரு. ரொம்பவே நெகட்டிவா இருக்காருன்னு சொல்லணும். ஓகே. குரு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, குரு ரொம்ப வீக்கா இருக்காரு. ஓ. ஐ திங்க் குயின் விக்டோரியாவோட ஃபாதர் வந்து பாசிட்டிவ் இயர்லி ரொம்ப ஐ திங்க் இவங்க பிறந்த 8 மாசத்துலயே வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். கரெக்ட். என்ன தான் சொல்றேன், ஏன்னா 9ஆம் வீட்டு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சனியோட ராகு செவ்வாய் வந்திருக்கிறது. சோ இங்க 8ஆம் வீட்டு ம். அதிபதி குரு 9ல வைக்க அந்த 9ஆம் வீடு அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓ. சோ அகைன் 9ஆம் வீடு தான் தர்மத்தை குறிக்கக்கூடியது, நம்ம பிரின்சிபல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் குறிக்கக்கூடியது. அகைன் அது வந்து இங்க வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சரி, ஓகே. ம். சோ நான் 5ஆம் வீட்டு அகைன் நான் இதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ 5ஆம் ம். வீட்டு அதிபதி யாரு, புதன். இங்க ஆமா. அதாவது ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே குழந்தைகள் மூலியமா ஒரு கடன் இருக்கும். ஏன் அப்படி ஓகே. சொல்றேன்னா, ரிஷப லக்னத்துக்கு 5வது ராசியா வர்றது கன்னி ராசி. சோ ஓகே. கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி. ஓகே. சோ அதனால நார்மலாவே எல்லா கிரகத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னாவே ரிஷப லக்னத்துக்கு அந்த மாதிரி அமைப்புன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. ம். 5ஆம் வீட்டு அதிபதினு பாத்தீங்கன்னா புதன் எங்க போய் ஓ. உட்காந்துருக்காரு, 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. சுக்கரன் 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கரனோட சேர்ந்து 12ல போய் உட்காந்துருக்காரு. ம். 5ல கேது உட்காந்துருக்குது. 5ல குளிகை மாந்தி உட்காந்துருக்கு கேதுவோட. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு இது புத்திர தோஷத்தோட அமைப்புல காமிக்குது ஜாதகம். கண்டிப்பா. 5ஆம் வீட்டுல கேது உட்காந்துருக்கிறது, 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு இவங்க உயிரோட்ட இருக்கும்போது எங்களுக்கு குழந்தைகள் ஐ திங்க் 1 or 2 3 சில்ட்ரன் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். உண்மைதான். கரெக்ட் தான். ஏதாவது எப்படின்னா சில குழந்தைகள் வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ஆமா. ஒரு குழந்தை நோயினால பாதிக்கப்பட்டது, ஒருத்தர் சூசைடு, ஒருத்தர் வந்து கண்டிப்பா. உங்களுக்கு அதான் ஏதாவது போர்ல வந்து இறந்திருப்பாங்க. சோ நோயில அதான் இறந்திருக்கிறது இந்த மாதிரி. இவருடைய இவருடைய இந்த விக்டோரியா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய், இரத்த உறைதல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கணவர் வந்து லங்ஸ் ப்ராப்ளத்துல நுரையீரல் நோயில பாதிக்கப்பட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து பிரின்சஸ் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் குழந்தை வந்து அதை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த நோய் தொற்று, அவர் ஒரு டாக்டர், அவர் ஒருத்தர் காப்பாற்ற போகும்போது அந்த நோய் தொற்று பாதிச்சு அவர் இறந்து போனாரு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை புற்றுநோய், அதாவது த்ரோட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டாரு அதிக மது பழக்கத்தின் காரணமா. அப்புறம் ஹெலினா, பிரின்சஸ் ஹெலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தாங்க. அதுல பிரின்சஸ் லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் முதுமையின் காரணமா மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய சகோதரி ஆர்தரும் அதே மாதிரி. அப்புறம் பிரின்ஸ் லியோல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹீமோபீலியான்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு சின்னதா காயம் பட்டா கூட பெரிய ரத்தப்போக்கு ஏற்படும், அந்த மாதிரி ஒரு நோயில பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் பிரின்சஸ் பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீமோபிலியா அப்படிங்கிற அந்த ஜெனட்டிக் நோய், ரத்தம் உறைதல் அந்த நோய் சம்பந்தமா பாதிக்கப்பட்டாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா
கேன்சர், ரத்தம் உறையாம போறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோபிலியா, அப்புறம் ஓல்டேஜ் காரணமா இப்படி நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பா. நீங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்கன்னா அது என்ன சொல்றது, கிராண்ட் மதர் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொன்னீங்க. சோ ஏன் அப்படி சொன்னா, கண்டிப்பா. ஏன் ஏன் அப்படின்னா இவங்களோட குழந்தைகள்லாம் மேரேஜ் பண்ணது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக மேரேஜ் பண்ணாங்க. ஒரு சில என்ன சொல்றது, ரஷ்யாவுக்கு, ஜெர்மனிக்கு, ஸ்பெயினுக்கு, அந்த மாதிரி அங்க எல்லா இடத்துலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த எம்பையரை டெவலப் பண்றதுக்காக பண்ணாங்க. சோ அதனாலதான் இவங்களை வந்து ரைட். கிராண்ட் மதர் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஓகே, அகைன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராகு 11ஆம் வீட்டுல ம். மணி மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மணி பயங்கரமான ரிச் பண்ண பயங்கரமான சடன் கெயின் கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. ராகு 11ல வந்து பாத்தீங்கன்னா அஹ், ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ராகு பதில் சொல்லும். ராகு 11ஆம் வீட்டு இருக்கீங்க பதில் சொல்லுவாங்க. என்ன சூப்பர், பிரச்சனையா இருந்தாலும் சூப்பர். சரி சரி பண்ணக்கூடிய பவர் அந்த வந்து ராகு வந்து ஏன்னா ராகுக்கு கெயின் முக்கியம். சோ ஏதாவது ஆமா. கெயின் கிடைக்குமா அப்படிங்கறத எல்லா பக்கமும் மணி எங்க இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். ம். சோ ராகு 11ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து மேக்கிங் வந்து எவ்வளவு எவ்வளவு, அதாவது விஷயம் என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் இவங்க ம். கிட்ட, எவ்வளவோ அமௌண்ட் இருந்திருக்கும், எவ்வளவோ டாக்டர் இருந்திருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். ம். பட் இவங்களோட சில்ட்ரன்ஸ் காப்பாற்ற முடியல. சில்ட்ரன்ஸோட லைஃப்ல அந்த மணி பெருசா ஹெல்ப் பண்ணல. கரெக்டா சொன்னீங்க. ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, அந்த ராகு 11ல வந்து நீங்க வந்து கரப்டட் மணி எர்ன் பண்றது, அதாவது அண்டர் த டேபிள், ஓவர் த டேபிள் கரப்ஷன், எல்லாமே வந்து ஓகே. என்ன சொல்றது, எனி டைப் ஆஃப் கரப்டட் மணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ராகு கொடுத்துருவாரு. எவ்வளவு கேட்டா கரெக்ட். கேட்கற போல கிடைச்சிட்டே இருக்கும். சோ அந்த அளவுக்கு மணி வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு ராகு சைடுல நடக்குதுன்னா மோஸ்ட்லி இதான் காம்பினேஷன். கரப்டட் மணில ஈஸியா வரும். ஓ. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மணி வந்து குழந்தைகளுக்கு யூஸ் ஆகாமே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆ, கரெக்டா சொன்னீங்க குழந்தைகளோட இந்த பாயிண்ட். நீங்க பேசின வகையில இந்த 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 ஜாதத்திலே பாத்தீங்கன்னா குழந்தைகளோட மேரேஜ் லைஃப் சரியில்லை நிறைய பேருக்கு. எஸ், கரெக்ட். 100% கரெக்ட். ஹெல்த் இஷ்யூ அகைன் நீங்க சொன்னது எல்லாமே. சோ இதெல்லாமே வந்து எஸ். ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ராகு இந்த பாய்சன் எங்க கொண்டு வர்றாரு, 5ஆம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஓ. சோ இந்த பாய்சன் வந்து சனி ராகு பாய்சன் வந்து எங்க ஆக்சுவலி எங்க வந்துருதுன்னா 5ஆம் வீட்டுக்கு வந்துருது. குழந்தைகளுக்கு பாதிக்கிறது எல்லாமே. எஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதத்துல இருக்கிற மெயின் தோஷமான அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுதான் நம்ம ம். வந்து மெயினா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணேன். நிச்சயமா, நிச்சயமா. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த டச் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. அதாங்க விஷயம் என்னன்னா இந்த ராகுக்கு என்ன என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராகு 11ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மணி கொடுக்கும். அந்த மணி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம நம்ம சுயமா என்ன சொல்றது, ட்ரூத்ஃபுல்லான மணியா இருந்துச்சுன்னா சீட்டிங் பிரச்சனை மணியா இல்லை. சீட்டிங் மணியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல கரப்ஷன் அதுல வரும்போது, அது வந்து அவங்களுடைய சந்ததியினரை போய் பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஏன்னா ஒரு வகையில பித்ருக்காரகன் ராகு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி 11ஆம் ஆ. வீடு அப்படிங்கிறது குழந்தைகளோட திருமணத்தையும் குறிக்கூடியதுதான் 11ஆம் வீடு. ஆமா, 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 ஆமா. சோ 5ஆம் ஏன்னா வீட்டுக்கு 7ஆம் வீடு. ஐந்தாம் வீட்டுல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா அது 7ஆம் வீடா வருது. ஆமா, கரெக்ட்டா சோ சொன்னீங்க. அகைன் சூப்பர் 5ல பாயிண்ட். கேது உட்கார்ந்திருக்கறனால ராகுவோட பயசன் எப்பவுமே கேதுல தான் ஸ்டோர் ஆகும். சோ கேதுல தான் நம்ம ம். பிரச்சனையை பார்ப்போம் அதிகமா. ராகு இங்க அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருவாரு. பட் நமக்கு வந்து சஃபரிங் வந்து குழந்தைகளோட லைஃப்ல வந்து சஃபரிங் வந்து அந்த அந்த மணி வச்சு குழந்தைகளுக்கு நிறைய பேர் நான் ராகு 11ல பாத்துருக்கிறேன். லைக் ம், பல்க் ம். மணி வாங்கிட்டு இருக்கு. அந்த மணியை வச்சு இவங்க குழந்தைகளோட லைஃப்ல காப்பாற்ற முடியல. பார்த்தோம்ல. எஸ். காப்பாற்ற முடியல. எஸ். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ பிரச்சனைகள் சோ கொடுத்துட்டு இருக்கு. ம். சோ அதனால ராகு இந்த 11ஆம் ராகு வீட்டுல என்ன ஒரு அவேர்னஸ் ம், நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, கரெக்டட் மணிக்கு ம். போயிடக்கூடாது. கரப்டட் மணியில வந்து ஏர்ன் பண்றது வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா ராகு ஓ. வந்து மணி கரப்டட் வேஸ்ட்ல பயங்கரமா கொடுக்கறதுக்கு பவர் உண்டு ராகு 11ஆம் வீட்டை பொறுத்தளவுக்கு. அவரு ரெடியா இருக்காரு. ரெடியா இருக்காரு. பட் கேதுவும் ரெடி ஆயிடுவாரு. எங்க கைய வைக்கணுமோ அங்க வைக்கிறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஓ. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் விக்டோரியா குயினோட ஜாதகம். கண்டிப்பாங்க. அகைன் ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே. அதான் ராகு, அதான் செவ்வாய் இந்த ராகு காம்பினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆசைகளை தூண்டி இருக்கிறது இதெல்லாமே நம்ம இதுல கிளியரா பார்க்க முடியுது. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இவங்களுடைய ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரத்தம் சம்பந்தமான ரத்தம் உறைதல், இல்லைன்னா ரத்த போக்கு. ஒண்ணு சின்ன காயமானாலும் ரத்தம் அப்படியே பெருசா கொட்டிடும். இல்லைன்னா ம். ரத்தம் வந்து உறைதல் ஆயிடும். அப்படி ஒரு பாதிப்பு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லக்கூடிய, அப்புறம் த்ரோட் கேன்சர், இவங்க ஃபேமிலியில கேன்சரும் புகுந்து விளையாடி இருக்கு விக்டோரியா ராணியோடைய வம்சத்துல. கண்டிப்பா. சோ இதுக்கு மெயின் காரணம் நம்ம கேன்சரை கொடுக்கிற கிரகம் வந்து என்னன்னும்,
ரத்தத்துக்கான அதிபதியான கிரகம் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு ஒரு முறை உங்க வாயால சொன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதான் ரத்தத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய்னா, ராகு கேன்சருக்கு உண்டானவர். சோ உங்களுக்கு வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப டைட் கன்ஜங்ஷனா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ராகு வந்து 26 டிகிரியில் இருக்கு, செவ்வாய் வந்து 26 டிகிரி. அகைன் க்ளோஸ் டிகிரி வித்தின் 1 டிகிரியில் இருக்கும்போது நீங்க வந்து ராகுவோட ரொம்ப க்ளோஸா ஒரு டிகிரி ஒரு கிரகம் சேர்க்கை சேருதுன்னா அது வந்து உங்களுக்கு கேன்சர் கொடுக்கக்கூடிய பவர் உண்டு அதுக்கு. சோ சம்திங் அவங்க சைடுல வந்து கேன்சர் வந்து இப்ப 11ஆம் வீடுங்கிறது மூதாதையர்களுக்கு கேன்சர் வந்து அசால்ட்டா கொடுக்கும். பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறது பவர்ஃபுல்லா இருக்கு இந்த காம்பினேஷனே. இது ஜெனட்டிக்லி வந்துட்டு இருக்கு. ஜெனட்டிக்கலி கண்டினியூ ஆகுது. எஸ் கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரெக்டா சொன்னீங்க. ம், ம். கண்டிப்பா உங்க ஜெனரேஷன் ஃபுல்லா இது வந்து பரவி இருக்கு. கண்டிப்பா சோ கண்டிப்பா ரத்தத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் இங்க பாதகமான பாவ கிரகங்களோட இணைஞ்சதின் காரணமா அது வந்து பாத்தீங்கன்னா ரத்த உறைதல் இல்ல ரத்த போக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வம்சத்துல அந்த பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. ராகு பகவான் வந்து கேன்சருக்கு அதிபதினு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் அடங்காத கேன்சர்ஸ் அவங்க வம்சத்துல இருக்கிறவங்கள பாதிச்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நான் முடிவுரையில ஒரு வார்த்தைகள் சொல்றேன். நீங்க லெட் மீ ஃபினிஷ் பண்ணிப்பா, நீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன். 11ஆம் வீட்டோட யோகா மீன் பாசிட்டிவ் ஆங்கிள் நான் சொல்றேன். கெயின் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குது, எந்த அளவுக்கு அமௌண்ட், எந்த அளவுக்கு மணி, கோல்டு எதை வேணா எடுத்துங்க. கண்டிப்பா. எவ்வளவு பெரிய ரிச்சான அமைப்பு அப்படிங்கறது சொல்றதுதான் சொல்ல வரேன். அதே சமயத்துல இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் ரெண்டுமே சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ரெண்டுமே கவர் பண்ணிட்டேன், அவ்வளவுதாங்கண்ணா. ஓகே ரைட். இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து குயின் விக்டோரியா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அலசி ஆரம்பிச்சோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமா நம்ம நாட்டுக்குள்ள காலை வச்சவங்க. நம்ம நாட்டு வளங்களை பார்த்தும் இங்க இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்களை பார்த்தும் நம்ம நாட்டை அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்டு படிப்படியா பாத்தீங்கன்னா இந்தியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தான், வங்கதேசம் அப்பெல்லாம் இந்தியாவோட இணைஞ்சதா இருந்தது. இலங்கை, சிலோன்னு சொல்லக்கூடிய இலங்கை, மியான்மர், ஆப்பிரிக்க நாடுகளான எகிப்து, தென்னாப்பிரிக்கா, கென்யா, உகண்டா, நைஜீரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஹாங்காங் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தன்னுடைய செல்வாக்கை நீட்டிச்சு வச்சாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாரையும் அவங்க உள்ள இயற்கை வளங்கள், வணிக வழிகள், ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் அங்க உள்ள மிலிட்ரிங்கிற சொல்லக்கூடிய இராணுவத்தை தன் கட்டுப்பாட்டுல எடுத்து மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தினாங்க. கூலி வேலை செய்யறது, அடிமைத்தனம் பண்றது, சுதந்திரத்தை பறிச்சாங்க. ஸோ அப்பேற்பட்ட பாதக செயல்களை செஞ்சதுடைய விளைவு அவங்களுடைய அந்த குயின் விக்டோரியா ராணியுடைய அந்த வம்சத்தினர், ராணியுடைய முன்னாடி இருந்தவங்களும் சரி, ராணியும் சேர்த்து ராணிக்கு பின்னாடி இருந்தவங்களும் சரி, நிறைய பாதகமான செயல்களை பிறர் அடக்கி ஆண்ட அந்த சூழ்நிலைகள் வந்து பல நிகழ்வுகளை ஏற்படுத்திச்சு. அவங்களுடைய டார்கெட்டா குயின் விக்டோரியோட டார்கெட்டே இந்தியா தான். அவங்களுடைய பதவி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாசி போர் நம்மளாம் படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்சார் போர், டல்கௌசி வார், ஸோ சிப்பாய் புரட்சி இதெல்லாம் வந்து நடந்தது. சிப்பாய் புரட்சி 1857 நடந்தது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள், இந்திய வீரர்கள்லாம் ஒண்ணு கூடி பிரிட்டிஷை எதிர்த்து அதுல புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சுது. பிரிட்டிஷ் கண்ட்ரியுடைய பவருக்கு நிகராக நம்ம நிக்க முடியல, நம்ம தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க. 857 நம்ம தோத்து போறோம் அந்த சிப்பாய் புரட்சியில. அதுக்கு அடுத்தது 58 இவங்க வராங்க, 858. அது வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட்டே வந்து இந்தியா தான். 876 நான் இந்தியாவோட பேரரசின்னு தனக்குத்தானே எம்பையர்ஸ் ஆஃப் இந்தியான்னு தனக்கு பட்டம் சூட்டிக்கிட்டாங்க. இந்தியாவை ஏன் அவங்க முக்கியமா டார்கெட் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செல்வ வளங்களும் அந்த இயற்கை வளங்களும் தான் அவங்களுடைய கண்ணை உறுத்துச்சு. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போராடி சுதந்திரத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் உள்ள வரலாறுகள் நம்ம மக்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட பாதக செயல்களை செஞ்ச ராணிக்கு முன்னர் இருந்தவங்களும் விக்டோரியா ராணியும் சரி, அவங்களுடைய வம்சத்தில் இருந்தவங்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான தகவல் மூலியமா நம்ம பார்த்தோம். இருந்த போதிலும் விக்டோரியா ராணியுடைய ஜாதகத்துல ரிஷப லக்கணத்துல பிறந்தாங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வீட்லையும், சந்திரன் 1ஆம் வீட்லையும், அந்த ரிஷப லக்கணம் வர்க்கோத்தமாகியும், ராகு பகவான் லாபஸ்தானத்துல 11ஆம் வீட்டுல வர்க்கோத்தமாகவும் இருக்கிறது விபாரிஸ் ஜோதிட ரீதியா நல்ல செல்வ வளம், ராயல் ஃபேமிலி அதுக்கான காம்பினேஷனை சொன்னாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் இருந்தது. அவங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு கேன்சர் இருந்தது. அவங்களுடைய கணவர், இவங்க விக்டோரியா ராணி, அவங்க குழந்தைகள் எல்லாம் பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் த்ரோட் கேன்சர், அப்புறம் ரத்தம் உறைதல், இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு அது கண்டினியூ ஆச்சு. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நேயர்களுக்கு 11ஆம் வீட்டுல குறிப்பா ராகுவோட இணைஞ்சு சில பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய திறனை நேர்வழியிலையும்
சரியான வழியிலையும் அதை சம்பாதிக்கணும். அந்த பணம் அவங்க வம்சத்துக்கு புண்ணியத்தை உண்டாக்கணுமே தவிர பாவத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நமக்கு விளக்கி சொன்னாங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இதை போல நல்ல செலிபிரிட்டியோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.